இலைன் மாஸ், மைக்கேல் ஜாக்சன் எல்லாம் இலுமினாட்டிஸ்க்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இலுமினாட்டிஸ்ல யாருன்னு பார்ப்போம். இலுமினாட்டிஸ் அப்படின்றது ஒரு சீக்ரெட் குரூப். 1776ல ஆடம் விஸ்பர்ட் அப்படின்ற ஒரு ப்ரொஃபசர் தான் இதை கண்டுபிடிக்கிறாரு. இவரு பவானியர் நாட்டை சார்ந்தவர். பவானியர் நாட்டுல நிறைய விஷயங்கள், நிறைய சட்டத்திட்டங்கள் இவருக்கு பிடிக்கலான்றதாகவும், நிறைய இல்லீகல் விஷயம் நடக்குது, இது எல்லாமே மாத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இலுமினாட்டிஸ் அப்படின்ற ஒரு குரூப்பை தொடங்குறாரு. அவரு தொடக்கும் போது அவரோட மோட்டிவ் என்னவா இருந்துச்சுன்னா, ஒரே நாடு, எந்த கேஸ்ட், எந்த ரீஜன் இல்லாத ஒரே மனுஷங்களா இருக்கணும், எல்லாரும் ஒண்ணுதான், ஒரு கரன்சி, ஒரு லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்றத கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இலுமினாட்டிஸ் அப்படின்ற ஒரு குரூப்பை தொடங்கி வைக்கிறாரு. இதுக்கான சிம்பிளா நிறைய 5 விஷயங்கள் சேர்ந்த ஒரு சிம்பிள் இங்கே குறிப்பிடப்படுது. இந்த 5 விஷயங்கள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அந்த டார்க் அண்ட் சீக்ரெட்ஸை மெயின்டைன் பண்ணுது. 2வது விஷயம் ஐஸ் ஆஃப் ப்ரொவிடன்ஸ், இங்கே ஹியூமனிட்டியை நான் அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மீனிங் சொல்லுது. 3வது பிரமிட், இன்கம்ப்ளீட் கண்ட்ரோல் அண்ட் ஹிராச்சிக்கல் பவர் அப்படின்னு சொல்றாங்க. 4வது விஷயம் பஞ்சகோணம், 5 பாயிண்டட் ஸ்டார்ஸ், அதாவது பேலன்ஸ் அண்ட் ஹிடன் பவர். 5வது விஷயம் ஆஞ்சல் நம்பர், அதாவது 666. இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த இலுமினாட்டியோட சிம்பிளா இருக்கு. இலுமினாட்டிஸ் குரூப் அபிஷியலா 1786ல பேன் பண்ணதாகவும் டிசபிள் பண்ணதாகவும் பவானியர் நாடு சொல்றாங்க. அங்க இருக்கிற நிறைய பர்சன்ஸை அரெஸ்ட் பண்ணதாகவும் சொல்றாங்க. இன்னும் இந்த விஷயம் உண்மையா அப்படின்றது தெரியாது. இலுமினாட்டிஸ் அப்படின்றவங்க உண்மையா இருக்காங்களா? ஒருவேளை இருந்தா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்கதான் இந்த உலகத்தை ரூல் பண்றாங்களா? இல்ல இலுமினாட்டிஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.